உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த உலகத்தில் 90% ஆஃப் பீப்புள்ஸ் தோக்குறது அவங்க தப்பு பண்ணுறனால கிடையாது, அவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் தான். நீங்களும் பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி உங்களுக்காக தான். இது உங்கள் லைஃப்பை கூட மாற்றலாம், உங்களோட தாட்டை வேறு மாதிரி கொண்டு போகலாம், உங்களோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் இந்த ஸ்டோரினால் கூட இருக்கலாம். அர்ஜுன் அப்படின்ற பையனுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவன்கிட்ட அதிகமாக காசு இல்லை. பர்ஃபெக்டான டைம் வரட்டும், நமக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை, நம்மளால் ஆரம்பித்தோம்னா நம்ம அதை கரெக்டாக கொண்டு போக முடியாது, எல்லாமே நல்லா இருக்கணும், அப்போ மட்டும்தான் அதை பண்ண முடியும், அப்போ தான் அதில் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு நினச்சி அவன் பண்ணாமே இருக்கான். அதாவது எப்படின்னா, டிராஃபிக் லைட்டில் லைக் க்ரீன் லைட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு டைமுக்காக அவன் காத்துட்ருக்கான். அவனோட பக்கத்து தெருவில் பாலா அப்படின்ற ஒரு பையன், அவனுக்கு பெருசாக பிளான்லாம் தெரியாது, ஆனால் அவன்கிட்ட இருக்க கொஞ்சம் காசை வச்சு ஒரு டீ ஷாப் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட கடையில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது, ஆனால் அவனோட டீ நல்லாயிருக்கும். அவன் பர்ஃபெக்ஷனுக்காக அவன் இல்லை, அவன்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆஃப்டர் 3 இயர்ஸ் என்னாச்சுன்னா, இந்த பாலா இருக்கான்ல, சின்ன கொஞ்சம் காசை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவான், அவன் அந்த காசை வச்சு அதில் டெவலப் ஆகி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டான். அப்போ இந்த அர்ஜுன் இருக்கான்ல, அந்த பையன் அவன் அவன்கிட்ட கேட்குறான், எப்படி பயப்படாமல் எல்லாத்தையும் பண்ணுற, எப்படி நீ ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸை, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்குறான். பாலா சிரிச்சிட்டே சொல்கிறான், ரோட்டில் டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நீ வண்டி எடுப்பேன்னா, கடைசி வரைக்கும் நீ வீட்டில் தான் இருக்கணும், வண்டி எடுத்துகிட்டு ரோட்டுக்கு வந்துரு, டிராஃபிக்கில் போக போக எல்லாமே நீயே கற்றுப்ப அப்படின்னு சொல்கிறான். இதே மாதிரி தான் நம்மளில் பல பேர் அர்ஜுன் மாதிரி, அதை கரெக்டாக இருக்கணும், அது கரெக்டாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன், இது கரெக்டாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற நிறைய ரீசன்ஸ் தேடிட்டுருக்கோம். அதாவது பண்ணக்கூடாதுன்றதுக்காக நிறைய ரீசன்ஸ் தேடுறோம். பண்ணணும்னு நினச்சேன்னா எப்படி இருந்தாலும் பண்ணிடுவேன். ஸோ உன்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு நீ ஸ்டார்ட் பண்ணு. கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே உன்கிட்ட இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு. பர்ஃபெக்ஷனுக்காக யோசிக்காத. அண்ட் நீ அர்ஜுன் மாதிரியே ரீசன்ஸை தேட போறியா, இல்லை பாலா மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு நகர போறியா அப்படின்றது உன் கையில் தான் இருக்குது.